சர்ச்சுக்கு பைபிளை எடுத்துக்கிட்டு போவோம். பைபிளை கொண்டு வச்சுட்டோம், அடுத்த வாரம் பைபிள் எடுப்போம். ஆனா அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. கடகடகடகடகடன்னு வருது. அப்படியே சொல்லி முடிச்சு என் தேவனுக்கு நான் நன்றியெல்லாம் சொல்ல தெரியாது, சோத்திரம் சொல்ல தெரியாது. அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லிட்டு போயிட்டோம். பாருங்க, 2வது முறை ஆயிடுச்சு. இப்படி காலம் கடந்தது. அப்போ நான் இந்த கத்தரிகளை முன் குறித்திருக்கிறார். நான் பசங்க எத்தனை வயசு படிச்சுங்க? அப்புறமா என் மகன் மூத்தவர் எனக்கு பிறந்த தினகர் போய் நான் படித்த டீச்சர்ஸ், அண்ணான டீச்சர், அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ சோதனை சொல்கிறேன், மறக்க மாட்டேன். நான் சின்னதில் படித்தேன். அருள்செல்வின்னு ரொம்ப கூப்பிடுவாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்க பிள்ளை என்கிட்ட விட்டுட்டு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த டீச்சரு என்னை பார்த்து, அருள்செல்வி நீ குழந்தை இல்லாமல் இருக்கிறியம்மா, தினகர் மீட்டிங்கு போமா, உனக்கு நிச்சயம் குழந்தை கிடைக்குன்னு சொன்னாங்க. சரின்னு குளிச்சுட்டு நான் போனேன். 10 வருஷம் 9 வருஷம் போன உடனே அதே அவ்வளவுதாங்க. தம்பி ராஜேஷ் எழுந்துட்டான் பாருங்க, இவரு கிடைச்சாரு. கிடைச்சு அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம். பாஸ்டருக்கு அப்போ பார்த்து டைபாட்டி காய்ச்சல். டாக்டர்மா நம்ம சிஸ்டர் ராகல் சிஸ்டர் பார்த்தீங்களா, அவங்க மாதிரியே இருப்பாங்க. நான் பார்த்த டாக்டர், அவங்க பேர் வான்மதி, நல்லா குண்டம் பயமா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அழுது அவங்க பேர் மனப்பாடம் ஆயிடுச்சு. அவங்க நான் போனாலே என்னை பார்த்தா ரொம்ப சங்கடப்படுவாங்க. அவங்க இந்த தடவை பார்த்துட்டு, அடிச்சுட்டு நீ இப்போ கன்வின்ஸாக இருக்கிற உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தம்பி பிறந்துட்டான். தம்பி பிறந்து வரைக்கும் யாரும் இல்லை. பாருங்க, 2வது முதல் அதே 8 மாதம் 9 மாதத்துல கிடைச்சிட்டான். 2வது அவங்க பிசாசு எவ்வளோ தந்திரமாக வேலை பண்ணுறாங்க. சீக்கிரமாக கிடைச்சிட்டா தம்பிக்கு இன்னும் 1 வயசு கூட ஆகல. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இதை கலைச்சிருங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அப்போ நான் சொன்னேன், எவ்வளோ நாள் நான் அழுதேன் குழந்தை வேணும்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு எனக்கு அப்பா கொடுத்துருக்கிறாரு, நான் அதை கலக்க மாட்டேன், அப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பெற்றெடுப்பேன். பாருங்க, அவர் தான் இப்போதைக்கு ஊழியம் செய்கிறார். இவரும் ஊழியத்துக்கு தான், அவரு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். அழகவையா கருவிலேயே அழிக்க நினைச்சது அருமையானவர்களை கத்த நம்மேல் கிருபையாக இருக்கிறார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் பணியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே பூமி பற்றிய அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் வாக்கியவார்கள். அலையா அலையா. பாருங்க, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு தையல் பிரிஞ்சு போச்சு. என்ன ஆயிடுச்சுங்க, 2 சிசரினால தையல் பிரிஞ்சு உடல் வெளியே வந்துடும். அப்படியே வெளியே வந்துடும். இட்லி மாதிரி 2 இட்லி மாதிரி பைக் வந்துடும். நான் போய் படுக்கணும். கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் மட்டும் படுத்தான் அது உள்ள அது எல்லாம் போகாது. வலியாகும், சாப்பிட முடியாது, வேலை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. 2வது பையன் பிறந்து ஒரே மாசத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் என்ன செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல் வரணும்னா நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனா பிள்ளை விட்டுட்டு நீங்க வரணும்ட்டாங்க. ஆமா, பிள்ளை விட்டுட்டு நான் அங்கே போய் இருந்தேன்னா என் பிள்ளைகளை 2 யாருங்க பாப்பா சொல்லுங்க, யாரும் உதவரை இல்லை. அப்போ பாஸ்ட் இப்படி மாறி அலைகிறார், அங்கே அலைகிறார், என்ன செய்யணும்னு தெரியாம அலைகிறார். அவர் சாமி இருக்க போறாரு, அங்கே போறாரு, இங்கே போறாரு. நாங்கள் ரசிக்கப்படல, அவங்க போறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில என்னாச்சு, சரி மண்மச்சம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம், எங்க பாஸ்டர் ஜான் தாமஸ் பாருங்க, அவங்க அங்க போய் எல்லாம் உபவாசம் போட போறாங்க. உபவாசம் போட போகும்போது சரி நானும் போயிட்டு வரேன்னு பாஸ்டர்கிட்ட கேட்டேன். சரி போன்ட்டாரு. 1 மாசம் குழந்தை, வயிற்றுல ப்ராப்ளம். கவனிங்க பாருங்க, போயிட்டோம். போய் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. 5 நாளுங்க
எனக்கே ஆச்சரியம். 5 நாள் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன், 5 நாள் பாஸ்டிங்கு, அந்த குழந்தைக்கு பால் வருது. எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்பத்தான் என்னை கர்த்தர் அபிஷேகித்தார். பாருங்க, நான் முழங்காலில் நின்று 2 சகோதரி நானும். நீங்க சும்மா இல்லைங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். ஒரு ஆத்மா கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கணும். அதுக்கு இடம் எடுக்கணும், நேரம் எடுக்கணும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வரைக்கும் ஜெபிக்கணும். பாருங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் கை தட்ட மாட்டேன், நான் டிஎல்சி, நான் அல்லேலூயா சொல்ல மாட்டேன். வயிறட்டம் பாருங்க, இப்படிலாம் நினைச்சுக்கிட்டே நானு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஏதோ அவங்க கீர்த்தனை பாட்டு பாடினா பாடுவேன், மற்ற பாட்டு பாட மாட்டேன். இப்படி பாடிட்டு இருக்கும்போது அப்படியே ஜெபிக்கும் போது ஏசப்பா வந்து நின்றுட்டாருங்க. நல்லா ட்ரெஸ் போட்டு நிற்கிறாரு, நின்றுட்டு இருக்கிறாரு. அப்பதான் நான் பார்க்கிறேன், என் உடம்பெல்லாம் செவ 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 செவன்னு ரத்தமா இருக்கு. கையை இப்படி ஒட்டிக்கிச்சு. எப்படி பண்ணிச்சுங்க? கையை ஒட்டிக்கிச்சு, 2 கை இப்படி ஒட்டிச்சு. எடுத்த ஜவ்வு மாதிரி வருது. எப்படி வருதுங்க சொல்லுங்க? ரத்தத்துல துவைச்சு எடுத்தா எப்படி இருக்குங்க? சவால அந்த மாதிரி பிசு பிசுன்னு வருது. அப்போ என்ன இப்படி ஒரு மாற்றமா இருக்குது, என்னன்னு தெரியலையே. ஆவிக்குரிய சபைக்கும் இயல்சி சபைக்கும் வித்தியாசம் பாருங்க. நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருப்பேன் வீட்டில், இன்னும் யாரும் ரசிக்கப்படல. நானே கண்ணீர் விட்டுட்டாங்க. பாருங்க, கண்ணை திறந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை, கை நல்லா இருக்குது. ஆனா கண்ணை முன்னா ரத்தமா இருக்குது. அப்பா நிற்கிறாரு. அப்பா பார்த்துட்டு எனக்கு அழுகாச்சு. நேரத்தை பார்த்து இருக்கு, அழுகிறேன், அழுதுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த அகத்தை மேல பச்சாரு பாருங்க, அந்நிய பாசையோட அபிஷேகம் வந்துருச்சு. அந்நிய பாசை சோத்திர சொல்ற நன்றி சொல்றேன், அப்படியே அபிஷேகித்தார் என்னை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துறீங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரே சந்தோஷம், பயம் போச்சு, நடுக்க போச்சு, உள்ளத்துல இருந்த கவலை போச்சு, எல்லாம் போச்சு, மாறி போச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ சரின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அப்போ கர்த்தருக்காக நீ வாழணும். மனுஷெல்லாம் என்ன செய்யல சொல்லுங்க? மனுஷெல்லாம் சொன்னா இங்க ஆச்சரியப்பட்டீங்க. ஒரே வீட்டுக்குள்ள மெத்த வீடு, எங்க வீடு. அந்த வீட்டுல 8 பேர் குடியிருக்கோம். எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. ஆனா ஒரு ரசம் வச்சு கொடுப்பேன் எனக்கு குழந்தை பெற்றுக்கு வந்தவளுக்கு. இதெல்லாம் ஒரு பைசா கொடுத்து உதவல. ஆனா எங்க அப்பா எனக்கு என்ன செய்யறாரு? சுகம் கொடுத்துட்டாரு, அபிஷேகம் கொடுத்துட்டாரு. இப்போ நான் ஆஸ்பத்திரி போல, எனக்கு சுகம் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார். நான் அப்பாவுக்காய் வாழுவேன், நான் அப்பாவுக்காய் வாழுவேன் என்று வைராக்கியம் எடுத்தேன். அப்பாவுக்காக வாழ வேண்டும் என்று அப்ப எடுத்த வைராக்கியம் தான். பாருங்க, நான் போவேன், போய் நின்னா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா, தங்கச்சி எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் போனேன்னா என்ன செய்வாங்கன்னா, அப்படியே எனக்கு அந்த வேலை இருக்குது, அடுப்பில் இது வச்சுட்டு வேண்டியேன், அது வச்சுட்டு வேண்டியேன், அங்கே போக எல்லாரும் போயிடுவாங்க. நான் தனியா நிற்பேன். பாருங்க, அப்படியே ஜெபம் பண்ணுவேன். அப்பா பரவாயில்லப்பா, எல்லாம் போனா பரவாயில்ல, என் சொந்த பந்த போனா பரவாயில்ல, என் கூட நீங்க இருக்கிறீங்களப்பா, அது போதுப்பா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே நடக்கு. எங்க அம்மா எங்க பாஸ்கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, என் பேர் செல்ல பேர் அள்ளி. அள்ளி இந்த மாதிரி இல்லைங்க, என்னமோ போகும்போது வளர்றாங்க, வரும்போது வளர்றா. நாம ஜெபிக்கிறது அவங்களுக்கு வளர்றது போல தெரியுதா? நான் இடைவிடாம ஜெபம் பண்ணுவேன், சாப்பாடு செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். அப்ப உங்க கூட ஒருத்தரும் இல்லப்பா, உங்க கூட ஒருத்தரும் இல்லப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு. ஜெபிக்க ஜெபிக்க, சமையல் செய்ய ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். பைபிளுக்கு எப்படி இதோட 5-6 பைபிள் முடிச்சிருக்கிறேன் பாருங்க. அப்போ இப்படி எனக்கு யாரும் உதவல, நீங்க தானே உதவுனீங்க. எனக்கு மரணம் பிரிக்கும் வரை மன நிறைவாய் பணி செய்வேன். வைராக்கியம் எனக்கு வந்தது. அருமையான
பாருங்க. அப்புறம் பாஸ்ட் ரசிக்கப்பட்டாரு, அவங்க கட்டிய வாசம் வந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் ஒரு மனமாக செடிக்க ஆரம்பிப்போம். எங்கே போனாலும் 2 பேரும் ஒரு மனமாக போவோம், எங்கே போனாலும் ஒரு மனமாக இருப்போம். எங்களை பிரிக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். பாருங்க, ரொம்ப நல்ல ஒரு பாஸ்ட் எனக்கு கொடுத்தாரு. நான் இழந்து கிடைக்கிறேன். பாருங்க, சபையில் அறிஞான பாத்திர வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர். அப்போ சபையில் ஒரு கேன் மாட்டிட்டார். நாங்கள் போயிட்டு இருந்த சபையில் ஒரு கேன் மாட்டிட்டார். மாட்டிட்டு கலெக்ஷன் கொடுக்க தெரியல. இன்னும் நிறைய இருக்குது என்னுடைய சாட்சி. நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, கேன் மாட்டின்னு அது கலெக்ஷன் கொடுக்க தெரியல. வந்துட்டார் வீட்டுக்கு, மாட்டி விட்டு வந்துட்டார். காலையில் அப்பாட்ட நைட்டு ஜவுமணி பண்ணிட்டார். அப்பா எனக்கு கலெக்ஷன் கொடுக்க சொல்லி நாங்கள் படிச்சுட்டு. அப்போது இரவில் அப்பா இப்படி செய்யணும்னு சொல்லி அது காட்டியிருக்கிறார். காலையில் போய் அதே மாதிரி கலெக்ஷன் கொடுத்தா ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓட ஆரம்பிச்சோன்னே அவர் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன், பாத்திர வேலை செய்ய மாட்டேன், நான் கரண்ட் வேலை அப்பா பழகிட்டாரு, கரண்ட் வேலை தான் செய்வேன். பிள்ளைக்கு 2 சின்னது. ஏங்க செலவுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி சொல்லி யார் கூப்பிடுவார்? ஒன்றும் தெரியாது, கரண்ட் வேலை தெரியும், யாருக்குமே தெரியாது. எப்படி நீங்கள் இந்த வேலை செய்வீங்கன்னு சொன்னால், இல்லை நான் கரண்ட் வேலை தான் செய்வேன், நான் வேலை பாத்திர வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்க. பாருங்க, அப்போது ஆட்கள் வந்தாங்க, தேடி வந்தாங்க. எவ்வளோ பெரிய பில்டிங் இருந்தாலும் வயலிங் பண்ணிட்டார். சரியா? கர்த்தர் அப்படியா அவருக்கு கிருபை கொடுத்தார். அதே போலதான் ஊழியத்திலையும் ஊழியம் தான் செய்வேன், ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. நான் ஊழியம் தான் செய்வேன். 5 வீடு வாடகை விட்டுக்கிறோம். சரி, நான் நினைச்சேன், சரி 5 வீடு வாடகை விட்டுக்கிறோம்ல, அந்த வருமானத்தை பற்றி எப்பயோ ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா 5 வீடு காலி. 5 வீடுக்கு வாடகைக்கு யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர்கிட்ட போய் சொன்னா, பாஸ்டர் சொல்றாரு, விசுவாசத்தில் வளர்த்தி விட்டுட்டாரு. போய் சொன்னா பாஸ்டர் என்ன சொல்வாரு, நீ போய் செடி பிள்ளைகளுக்கு ஒண்ணு இல்லைங்க, நீ போய் செடி அப்படின்னு. அப்ப நான் என்ன செய்வேன், சரின்னு வந்து ஜெயிப்பேன். இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு அம்மா 2 பை நிறையாங்க, நீங்க நம்பினா நம்புங்க, நம்பிக்கோங்க, 2 பை நிறைய சாமானங்களை கொண்டு வந்து கத்தருக்கு கொடுக்க சொன்னாங்க. எனக்கு கொடுத்தாங்க. எல்லா சாமானும் அதுல இருக்குது. கத்தர் நேர்த்தியாய் நடத்துவார். 2 படகை நிரப்பின கத்தர் நம் கத்தர், அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அப்படி அற்புதமாய் நடத்தினார். அதுக்கு பிறகு ஊழியம் தான் செய்வேன் இல்லை. அந்த அனுப்பர் பாளையத்தில் கத்தர் சொந்த ஊர், யார் வருவா என்ன, எல்லாம் கண்ணீர் முழங்கால் முனி என்ன பண்ணாங்க. பூரா ஜாதி ஜனங்கள் தான் எங்கள் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க. நாங்கள் யாரையும் சர்ச்சுக்கு போகிறவங்கள கூப்பிட மாட்டோம். பாஸ்டர் பாருங்க, கத்தர் என்ன செய்தாரு, அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஊழியத்தை நடத்த ஆரம்பித்தோம். இப்ப சில நாட்களுக்கு நிறைய சாட்சி இருக்குது, நான் சுருக்கமா சொல்ல போறேன். பாருங்க, சில நாட்களுக்கு முன்னால கண்ணு வலினா வலி சரியா